ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைகை சுவை கிச்சன். இது அறுசுவைகளின் சங்கமம். இன்றைக்கி நம்ம புதுசாக வாங்கியிருக்கிற மண் பாத்திரத்தை எப்படி நம்ம சமையலுக்கு மண் வாசனை இல்லாமல் பழக்கப்படுத்தலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இங்கே 3 புதிய மண் பாத்திரம் வாங்கியிருந்தேன். அதை நம்ம எப்படி சீசன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இங்கே அரிசி கழுவுற தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இட்லிக்கு மாவு அரைக்கும் போது அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வாங்கிட்டு வந்திருக்க மண் பாத்திரத்தை இந்த தண்ணியில், அரிசி கழுவுன தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். நம்ம இந்த மண் சட்டியில் பார்த்தோன்னா நிறையா போர்ஸ் இருக்கும், அதாவது ஓட்டைகள் இருக்கும். நம்ம இதை தண்ணியில் ஊற வைக்கும்போது அந்த மண் அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிரும். இதை பார்த்திங்கன்னா 1லேருந்து 3 நாள் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். நம்ம மண் பாத்திரத்தை ஊற வச்சு இப்போ 24 மணி நேரம் ஆயிடுச்சு. அதை வெளியே எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு நம்ம சோப்பு எதுவுமே போட வேண்டாம். நான் இங்கே அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு இல்லைன்னா நம்ம கடலை மாவு கூட போட்டுக்கலாம். முத பழக்கப்படுத்தும் போது நம்ம சோப்பு லிக்விடு எதுவுமே போடாமல் இந்த மாதிரி அரிசியை வச்சு தேங்காய் நார் வச்சு எல்லா பக்கமுமே அந்த அரிசி போய் படுற மாதிரி நீங்கள் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த மண் வாசனை இருக்காது. இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நல்லா சுத்தமாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். எல்லா பாத்திரத்துக்கும் இதே மாதிரி செய்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரிசி மாவு எல்லா பக்கமும் படுற மாதிரி, முன்பக்கமும் பின்பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற அந்த மண் அழுக்கு எல்லாமே வந்துடும். இதை நம்ம வெறும் தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம மண் பாத்திரத்தில் செய்யும்போது நம்ம உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் அதை நம்ம சீசன் பண்ணாமல் இருந்தோன்னா அந்த மண் வாசனை நம்ம சமைக்கிற பதார்த்தத்தில் இருக்கத்தான் செய்யும். இப்போ இதை நம்ம இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்து இதை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ட்ரை ஆயிடணும். இப்போ ஒரு கிண்ணத்தில் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெயோ இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைன்னா கடலை எண்ணெய் ஏதோ எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதை ஒரு சின்ன துணியில் முக்கிட்டு இது நல்லா எல்லா பக்கமும் இப்போ நம்ம தேய்ச்சி விட போகிறோம். அந்த சின்ன சின்ன துகள்கள் இருக்கும் இல்லையா, அதுலேயுமே அந்த எண்ணெய் போய் நல்லா உங்களுக்கு படியணும். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மண் பாத்திரம் சீக்கிரம் விரிசல் விழுகாது. அதே மாதிரி இது ரொம்ப வருஷத்துக்குமே இது நல்லா இருக்கும். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக உள்பக்கம் வெளிப்பக்கம் எல்லா பக்கமுமே இந்த மாதிரி எண்ணெயை தேய்ச்சிருங்க. ஸோ இதுக்கு நான் இங்கே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது அதோட வாசம் நல்லா இருக்கும். இந்த மண் பார்த்திங்கன்னா நம்ம தேய்க்கிற எண்ணெயை உங்களுக்கு ஒரு 10-15 நிமிஷத்துலேயே உங்களுக்கு உறிஞ்சிரும். அதனால் நான் இங்கே 2 தடவை தேங்காய் எண்ணெயை ஒரு பாத்திரத்துக்கு தேய்க்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா சட்டியிலையும் முன்பக்கம் பின்பக்கம்லாம் நம்ம தேய்ச்சிடலாம். ஸோ இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நல்லா பாலிஷ் பண்ணுற மாதிரி கம்ப்ளீட்டாக தேய்ச்சி எடுத்துக்கணும். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக தேய்ச்சாச்சு. இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு அந்த பாத்திரம் ரொம்ப நாளைக்கு வரும். அதே மாதிரி மண்ணோட வாசனையும் உங்களுக்கு இருக்காது. இப்போ இந்த பாத்திரத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே தேய்ச்ச இடம்லாம் இப்போ அந்த எண்ணெய் உரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம மண் பாத்திரத்தை வாங்கும்போது நல்லா தட்டி பார்த்து வலுவலுன்னு இருக்கணும். எல்லா பக்கமுமே நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். மேடு பள்ளம் அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம அந்த மாதிரி பாத்திரத்தை தவிர்க்கிறது நல்லது. இந்த மாதிரி ஒரே ஈவன் ஃபினிஷாக இருக்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி 2 தடவை எண்ணெய் தடவி வச்சுக்கிறேன். இந்த எண்ணெய் தடவின பாத்திரத்தை நம்ம நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி 2 தடவை ரிப்பீட் பண்ணுங்கள். நல்ல வெயிலில் காய வைக்கும்போது உங்களுக்கு அந்த எண்ணெயெல்லாம் கம்ப்ளீட்டாக உறிஞ்சிரும். அடுத்ததாக அடுப்பில் பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் இங்கே வெறும் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் அரிசி கழுவுன தண்ணியோ வடிகட்டின தண்ணியோ ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கொதிக்க வைக்கும்போது உங்களுக்கு அந்த ஹீட் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கு அடுத்ததாக
அது கீழே ஊற்றிட்டு இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அரை வெங்காயத்தை வந்து வெட்டி வதக்கி விடுறேன். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த மண்ணோட வாசனை வந்து சுத்தமாக இருக்காது. இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மண் பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு என்ன பொருள் சேர்க்குறோமோ அதோட வாசனை தான் இருக்கும். நீங்கள் வெங்காயத்துக்கு பதிலாக தேங்காயும் சேர்த்துக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வைகை சுவை கிச்சன். இது அறுசுவைகளின் சங்கமம்.